Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கம்பெனில ப்ரிஃபர் கஸ்டமர் ஐடி வச்சிருக்கவங்க எப்படி டைரக்டா கம்பெனில போய் ஷாப் பண்ணனும் அத பத்தின டீடைல்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு கம்பெனில எப்படி ஷாப் பண்ணனும் அதோட டீடைல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் myherbalife.com அப்படின்ற கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு கிளிக் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது இல்லைங்களா, மை ஹெர்பலைஃப். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சைன்இன் ஆர் கிரியேட் ஆன்லைன் அக்கௌண்ட் ஆர் அப்ளை ஆன்லைன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ நீங்கள் ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா சைன்இன் ஆர் கிரியேட் ஆன்லைன் அக்கௌண்ட் இதை கொடுங்க. இது கொடுக்கறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா சிம்பிள் இருக்கும். அது கீழே இந்தியா இங்கிலீஷ் இருக்கான்னு பாருங்கள். நான் இங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸ் இங்கிலீஷ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தி அமெரிக்காஸ், யூரோப்பி அண்ட் மிடில் ஈஸ்ட், ஆஃப்ரிக்கா அண்ட் ஏசியா பெசிபிக். இந்த ஏசியா பெசிபிக்கில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்தியா இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த இந்தியா இங்கிலீஷ் கொடுங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட். இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கில் ஃபஸ்ட் ஒன்று இருக்குது இல்லைங்களா, சைன்இன் ஆர் கிரியேட் ஆன்லைன் அக்கௌண்ட் அண்ட் அப்ளை ஆன்லைன். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அசோசியேட்ஸ் அண்ட் ப்ரிஃபர் கஸ்டமர் இருக்குது இல்லைங்களா, அதில் சைன்இன் ஆர் கிரியேட் ஆன்லைன் அக்கௌண்ட் இந்த ப்ளூ கலரில் இருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நம்ம இந்தியாவுக்குள்ள வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து லாகின் ப்ரெஃபரன்ஸ் வந்து கேட்கும். என்னென்ன அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்மளோட யூசர் நேம் ஆர் இமெயில் ஐடி போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே நம்ம கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து ஐம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதான ஏதாவது கேப்சர் கேட்கும். இப்போ எனக்கு என்ன கேப்சர் கேட்டிருக்கு அப்படின்னா கார்ஸ். ஸோ எங்கெல்லாம் கார் இருக்கோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் வந்து கொடுக்கணும். ஸோ ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்ப இமெயில் ஐடி கேட்கும். இப்போ நான் என்னுடைய பர்சனல் கஸ்டமர் அவங்களோட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த இமெயில் ஐடி நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து அவங்களோட இமெயில் ஐடி அது வந்து ஃபஸ்ட் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. ஸோ இந்த பாஸ்வேர்டு எல்லாமே நான் ப்ளர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது அவங்களோட பர்சனல் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு. ஸோ அதனால நான் பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுறேன். ஹெர்பலைஃபில் இந்த மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த பாஸ்வேர்டை போட்டுட்டு ஒன்ஸ் ஷோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சைன்இன் கொடுங்க. ஓகேங்களா, இப்போ வெயிட் பண்ணுங்கள், நான் சைன்இன் கொடுக்குறேன். இப்போ சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து சேவ் கேட்கும். நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்பவுமே யூஸ்ஃபுல் ஆகும். சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் நம்பர், ஹெர்பலைஃபில் கொடுத்த பர்சனல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும். ஸோ அந்த கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ இப்போ என்னுடைய கஸ்டமருக்கு வந்து ஒரு கோடு வந்திருக்கு. ஸோ அதை அவங்கக்கிட்ட வாங்கிட்டு இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன். கரெக்டாக இருக்கான்னு ஒன்று செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஓகேங்களா, நீங்கள் கண்டினியூ கொடுக்கக்குள்ள இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து லோடிங் ஆகும். ஸோ பேஜ் லோடிங் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரி பேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னா இதுதாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஐடிக்கான ஃப்ரண்ட் பேஜ். இந்த ஃப்ரண்ட் பேஜில் தான் நம்ம ஹெர்பலைஃபில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஷோ ஆகும். ஷோ ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் கார்னரில் பாருங்கள் ஷாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் நிறைய ஹெர்பலைஃபோட ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயிட் மேனேஜ்மெண்ட். இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹெர்பல் கண்ட்ரோல், என்ஹான்சர்ஸ், பர்சனலைஸ் ப்ரோட்டீன் பவுடர் அண்ட் ஃபார்முலா 1 நியூட்ரிஷனல் ஷேக் மிக்ஸ், ஷேக் மிட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வகையான ப்ராடக்ட்ஸோட லிஸ்ட் இருக்கும். நம்ம ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபார்முலா 1 நியூட்ரிஷனல் ஷேக் மிக்ஸ். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் ஃபார்முலா 1 நியூட்ரிஷனல் ஷேக் மிக்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் இருக்க ஃபார்முலா 1 ஸோ அதனுடைய லிஸ்ட் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 வகையான ஃபார்முலா 1 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குல்ஃபி இருக்குது, செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ, அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா, அண்ட் ஃபோர்த் ஒன் ரோஸ் கேட், ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃப்ளேவருங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சாக்லேட் தான். அண்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, செவன்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பனானா, அண்ட் எயிட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி. ஸோ இதில் 8 வகையான ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர்ஸ் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா குல்ஃபி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குல்ஃபி 1 வேணும். ஸோ அதனால் எனக்கு ஒரு குவான்டிட்டி மட்டும் போதும். உங்களுக்கு 2 வேணும் அப்படின்னா குவான்டிட்டி 2 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 3 அப்படின்னா 3 4 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு 1 மட்டும் வேணும் அப்படின்றதால நான் ஒரு குவான்டிட்டியை மட்டும் இப்போ ஆட் டு கார்டு கொடுக்குறேன். அந்த ப்ளூ கலரில் இருக்குது இல்லைங்களா, இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுடைய கார்டில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள். நீங்களும் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் டிக் மட்டும்தான் கொடுக்கணும். இப்போ ப்ளூ கலர் டிக் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி அட்ரஸ் கேட்கும். இந்த டெலிவரி அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, உங்களோட பின்கோடு அண்ட் அதுக்கப்புறம் பின்கோடு போட்டு என்டர் பண்ணாவே உங்களோட ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக் எல்லாமே காமிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர். ஸோ நான் இப்போ எந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணோம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் அட்ரஸை டெக்ஸ்ட் பண்ணணும். இங்கே ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அட்ரஸ் நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் போட்டுட்டேன். அட்ரஸ் உங்களுக்கு எந்த அட்ரஸில் பர்ஃபெக்டாக டெலிவரி ஆகணும் அப்படின்றத கரண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ 2 அட்ரஸாக நான் வந்து ஃபில் பண்ணுறேன். ஒரே பாக்ஸில் வந்து போட முடியாது. ஒரு பாக்ஸில் 40 லெட்டர்ஸ் மட்டும் தான் போட முடியும்.
ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணி அட்ரஸ் 1லையும் அட்ரஸ் 2லையும் நான் 2 அட்ரஸை வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்துட்டே இருங்க, ஃபஸ்ட் ஒன் ஃபில் பண்ணிவிட்டேன், செகண்ட் ஒன் வந்து அட்ரஸ் 2ல் கொடுத்துட்ருக்கேன். இப்போ கொடுத்து உடச்சத உடனே நம்ம ஏரியாவோட பின்கோட் போடணும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட பின்கோடு போட்டு நம்ம சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிஸ்ட்ரிக்ட் அண்ட் நம்மளோட சிட்டி நேம் காமிச்சிடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மொபைல் நம்பர் வேணும் அப்படின்றத உங்களோட மொபைல் நம்பர் போட்டுட்டு கீழே சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் சேவ்னு கேட்கும். ஸோ அந்த சேவ் கொடுத்துட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் க்ரீன் கலர் கீழே ஒரு மைனஸ் பாக்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா? இந்த மைனஸ் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஷிப் டு திஸ் அட்ரஸ் அப்படின்னு காமிக்கும். சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் டு திஸ் அட்ரஸ் அப்படின்னு ப்ளூ கலரில் காமிக்கும். அதை கிளிக் பண்ணும்போது உங்களுடைய அட்ரஸு இப்போ தான் வந்து கரண்ட்டில் சேவ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும் உங்களுடைய அட்ரஸு. நீங்கள் ஆட் பண்ண ப்ராடக்ட்ஸும் அந்த ட்ராலி பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு குவான்டிட்டி உங்களுக்கு ஆட் ஆயிரும். செகண்ட் வந்து ஷாப்புக்குள்ளே போய்ட்டு வெயிட் மேனேஜ்மெண்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்சர்ஸ் பர்சனலைஸ் ப்ரோட்டீன் பவுடர் இருக்கும். ஓகேங்களா? இந்த பர்சனலைஸ் ப்ரோட்டீன் பவுடரை கிளிக் பண்ணும்போது ஹெர்பல் லைஃப்பில் இருக்க 2 வகையான ப்ரோட்டீன் பவுடர்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் பர்சனலைஸ் ப்ரோட்டீன் பவுடர் அண்ட் 400 கிராம் பர்சனலைஸ் ப்ரோட்டீன் பவுடர். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ப்ரோட்டீன் பவுடர் வேணும் அப்படின்றத உங்கள் கோச் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எனக்கு ஒரு 400 கிராம் ப்ரோட்டீன் பவுடர் தேவைப்படுது, அதனால் நான் எனக்கு ஒரு குவான்டிட்டி மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 2-3 வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப ஷாப்புக்குள்ளே போயிட்டு வெயிட் மேனேஜ்மெண்ட் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எனக்கு ஷேக் மேட் ஒன்று தேவைப்படுது. இப்போ நான் ஷேக் மேட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துட்டேன். வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேக் மேட் வந்து அதோட ஆப்ஷன் காமிச்சிருது. ஸோ நமக்கு எத்தனை ஷேக் மேட் வேணும் அப்படின்றத ப்ளஸ் கொடுத்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் கொடுத்துட்டா டிக்ரீஸ் ஆகிடும். எனக்கு இப்போ 2 ஷேக் மேட் தேவைப்படுது. ஸோ எனக்கு 2 ஷேக் மேட் மட்டும் நான் என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ஆட் டு கார்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஷேக் மேட்டும் ஆட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். திரும்ப வந்து நீங்கள் ஷாப்புக்குள்ளே தான் போகணும். ஓகேங்களா? எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி முடித்தாலும் திரும்ப ஷாப்புக்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு வெயிட் மேனேஜ்மெண்ட்குள்ளே போயிட்டு என்ஹான்சர்ஸ் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹெர்பல் லைஃபோட வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட்டோட சேலட்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் என்னென்ன சேலட்ஸ் நம்மளுக்கு ஷோ ஆகும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் எந்த பிளேஸில் என்ன சேலட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி விட்டமின் மினரல் அண்ட் ஹெர்பல் டேப்லெட்ஸ் ப்ளஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலாஸ் அண்ட் தேர்ட் ஒன் செல் ஆக்டிவேட்டர், ஃபோர்த் ஒன் ஹெர்பல் கண்ட்ரோல். இந்த சேலட்ஸ் எல்லாமே வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஷாப்புக்குள்ளே போங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி அண்டு ஃபிட்னஸ்னு இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்கு தேவைன்னா இங்கே எனர்ஜி கொடுக்குற ட்ரிங்க் மிக்ஸும் அண்ட் ஃபிட்னஸ் கொடுக்குற ட்ரிங்க் மிக்ஸும் நம்மளுக்கு இருக்கும். அதில் அஃப்ரெஷ் எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணது நமக்கு லோடிங் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் கம்பெனி 7 ஃப்ளேவர்ஸில் எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸ் விதவிதமாக கொடுத்துட்ருக்காங்க. இதில் நமக்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் வேணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் ஒன்று இருக்கிற ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் இருக்குது. செகண்ட் ஒன்று வந்து காஷ்மீர் கவா குங்குமப்பூ இருக்குது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர், துளசி, இலாச்சி, பீச், சின்னமன், அதுக்கப்புறம் ஹெர்பல் கண்ட்ரோல். ஸோ இதெல்லாமே எனர்ஜி அண்ட் ஃபிட்னஸ் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு எத்தனை ஃப்ளேவர் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் ஆட் டு கார்டு கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திரும்ப ஷாப்புக்குள்ளே போயிட்டு டார்கெட்டட் நியூட்ரிஷன் இருக்கும் இல்லைங்களா? இந்த டார்கெட்டட் நியூட்ரிஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நமக்கு என்னென்ன ஹெல்த் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஹார்ட் ஹெல்த் இருக்குது, டைஜஸ்டிவ் ஹெல்த், சில்ட்ரன் ஹெல்த், போன் அண்ட் ஜாயின் ஹெல்த், அண்ட் ஸ்கின் பூஸ்டர், விமன் ஹெல்த் அண்ட் மென் ஹெல்த். ஸோ இதில் எல்லா ப்ராடக்ட்டுமே இதில் தான் இருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹார்ட் ஹெல்த். இந்த ஹார்ட் ஹெல்த்துக்குள்ளே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே ஒன் ஆஃப் த அமேசிங் ப்ராடக்ட்ஸ். ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல் லைஃப் லைன். இப்போ உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ஹெர்பல் லைஃப் லைன் 60 சாஃப்ட் ஜெல். அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஒர்க், தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஹார்ட். ஸோ இதில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்றத உங்கள் கோச் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் டு கார்டு கொடுத்துக்கலாம். திரும்பவும் ஷாப்புக்குள்ளே வந்துட்டு டார்கெட்டட் நியூட்ரிஷனுக்குள்ளே போங்க. இதில் டைஜஸ்டிவ் ஹெல்த் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டைஜஸ்டிவ் ஹெல்த்தில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கான ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடர் அண்ட் ஃப்ளேவர். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோ ப்ளஸ். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக். அண்ட் ஃபோர்த் ஒன் ஆலோ கான்சன்ட்ரேட். ஃபிஃப்த்து ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் ஃபைபர் டேப்லெட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கான ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஷாப்புக்குள்ளே போயிட்டு டார்கெட்டட் நியூட்ரிஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் ஹெல்த் இருக்கும். ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் ஹெல்த்தை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஒன் ஆஃப் த அமேசிங் செஷன் ப்ரோக்ராம் கூட சொல்லலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைனோ ஷேக் இருக்கும். இதில் 2 ஃப்ளேவர் இருக்கும், ஒன்று சாக்லேட், இன்னொன்று ஸ்ட்ராபெரி, எல்லாமே 200 கிராம்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும் அப்படின்றத ஆட் டு கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் டு கார்டில் கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஷாப்புக்குள்ளே போங்க. டார்கெட்டட் நியூட்ரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போன் அண்ட் ஜாயின் ஹெல்த்.
ஸோ நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலி கை கால் வலிலாம் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு போன் அண்ட் ஜாயின் ஹெல்த் தான் கம்பல்சரி தேவைப்படும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பலைஃப் கால்சியம் டேப்லெட்ஸ் அண்டு ஜாயின்ட் சப்போர்ட். ஸோ இந்த 2 சேலடுமே உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். உங்களுக்கு என்ன சேலட் வேணும் அப்படின்றத ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டில் ஆட் ஆகிடும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்புக்குள்ளே போயிட்டு டார்கெட்டட் நியூட்ரிஷன். ஸோ டார்கெட்டட் நியூட்ரிஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அடுத்த ப்ரோக்ராம் ஹெச்என் ஸ்கின் பூஸ்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஹெல்த்துக்கான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது பேரும் ஹெச்என் ஸ்கின் பூஸ்டர். இது வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி வேணும், எத்தனை ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்றத ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா இது உங்கள் கார்டில் ஆட் ஆகிடும். திரும்பவும் நீங்கள் ஷாப்புக்குள்ளே போயிட்டு டார்கெட்டட் நியூட்ரிஷன் அதில் விமன்ஸ் ஹெல்த் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் விமன்ஸ் ஹெல்த்துக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதுவும் ஒரே ஒரு ப்ராடக்ட்ஸாக இருக்கும், விமன் சாய்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்றத ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகும், மைனஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். இது வேணாலும் நீங்கள் ஆட் டு கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஷாப்புக்குள்ளே போய்ட்டு டார்கெட்டட் நியூட்ரிஷனில் லாஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஹெல்த். ஸோ இந்த மென்ஸ் ஹெல்த்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சிங்கிள் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். என்ன அப்படின்னா மேல் ஃபேக்டர் ப்ளஸ் ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்றத நீங்களும் ஆட் டு கார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா விட்டிலைஃப் ஆயுர்வேதிக் நியூட்ரிஷன். ஸோ இதில் வந்து ஹெர்பலைஃப் கம்பெனி 3 சேலட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா த்ரிஃபலா கொடுத்துருக்காங்க, பிரெயின் ஹெல்த் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இம்யூன் ஹெல்த். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டுமே ஆயுர்வேதிக் நியூட்ரிஷனை சேர்ந்துருக்கும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் ஆட் டு கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் ஃபிட்னஸ்க்குள்ளே போங்க. அதில் H24 ப்ராடக்ட்ஸ்னு இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். H24 ஹைட்ரேட்டு அண்டு ரீபில் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டுமே ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனை சேர்ந்துருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா கம்பல்சரி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா சார் எனக்கு இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட், டார்கெட் நியூட்ரிஷன், எனர்ஜி அண்ட் ஃபிட்னஸ் இதுக்கெல்லாம் போக தெரில அப்படின்றவங்க செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இந்த கோர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஹெர்பலைஃபோட பேசிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இது நீங்கள் சிம்பிளாக உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்றத க்ரீன் கலருக்கு ஆட் டு கார்ட் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஆட் ஆகிடும். 2 வேணாலும் நீங்கள் 2 ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான வேலையை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம ஆட் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே இப்போ நம்ம ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ராலி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸும் 1 பை 1 லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக தான் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதுக்காக நீங்கள் ஒன்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணிக்கோங்க உங்கள் ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணியிருக்கீங்களா, உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கீழே ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாம் பில் காப்பியும் கரெக்டாக இருக்குது, நம்ம அட்ரஸ் கரெக்டாக இருக்குது, இமெயில் ஐடி கரெக்டாக இருக்குது அப்படின்றத ஒன்ஸ் நம்ம செக் பண்ணுறதுக்காக ஒரு வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு மேக் பேமெண்ட். நீங்கள் ப்ரொசீட் டு மேக் பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எந்த மாதிரி மெத்தட்லலாம் பேமெண்ட்டை நம்ம ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்றத நமக்கு ஷோ ஆகும். வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேமெண்ட் மெத்தட் இருக்கும். Pfizer அப்படின்றத கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வச்சுருந்தா நீங்கள் போட்டுக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட், QR கோடு. ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டில் பண்ணுறீங்க அப்படின்னா Pfizer இருக்குது இல்லைங்களா, நியூ அப்படின்றத அந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நான் படிச்சுட்டேன் அப்படின்றதுக்காக ஒரு டிக் செய்யும். ஸோ அந்த டிக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் வந்து கொடுங்க. ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய கார்டு என்ட்ரி பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து ஹெர்பலைஃப் கம்பெனி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறாங்க. இதை அனுப்பிச்ச முடித்த உடனே நமக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கும். என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்டு நம்பர். ஸோ இப்போ பாருங்கள், வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ உங்களுடைய கிரெடிட் கார்டு நம்பரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ கிரெடிட் கார்டு நம்பர் இருக்குது இல்லைங்களா, இந்த கிரெடிட் கார்டு நம்பர் இருக்குது இல்லைங்களா, அந்த டேஷில் நான் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் போடுறேன். கார்டு நம்பர் எத்தனை இருக்கோ அந்த நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்து, இயர் கேட்கும். இப்போ மந்த் ஏதாவது ஒரு மந்த் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இயர், எந்த வருஷத்தோட உங்களுக்கு முடியுது அப்படின்ற இயரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கார்டுக்கான CVV நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். ஒரு 15 செகண்டில் உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஆர்டர் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட். யூபிஐ பேமெண்ட் QR கோடு இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு ஐ ஹாவ் ரீட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த சின்ன பாக்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் ஹெர்பலைஃப் கம்பெனியோட பேயிங் மெத்தடோட QR கோடு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் ஒரு ஸ்கேனர் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த ஸ்கேனரை உங்கள் மொபைலில் கூகுள் பே ஆர் ஃபோன்பே மூலமா நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் 3 மினிட்ஸ் டைம் கேட்டிருப்பாங்க. அந்த 3 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். கம்பல்சரி நீங்கள் 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணியே ஆகணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் இதை பார்த்து QR ஸ்கேனர் மூலமா உங்களுடைய ஆர்டரை நீங்கள் பே பண்ணிக்கலாம்.
ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெர்பலைஃப்பில் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இல்லை இந்த ஐடி கார்டு வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியுற எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.